குற்றங்கள் நடக்காதபடி நம்ம நடந்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த இருட்டான பகுதிகளில் லேடிஸ் அவங்களாம் பெண்கள்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் தவிர்க்கணும். அதே மாதிரி லேட் நைட்டில் வருது, ஏன்னா இப்போ நம்ம எதனா ஒன்று சொன்னாக்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒருத்தங்க காத்துட்டு இருப்பாங்க. ஏன் 12 மணிக்கு நாங்கள் வெளில போகக்கூடாதா, எங்களுக்கு அதிகாரம் இல்லையா, எங்களுக்கு அது இல்லையா இது இல்லையா அப்படிங்க. சில குற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னா நம்மளே தான் சில விஷயங்கள் வந்து அதை தவிர்க்கப்படுறதுக்கான இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நகையெல்லாம் அள்ளி போட்டுட்டு நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னாக்க சும்மா இருக்கிறவங்க கண்ணே உங்களுக்கு உறுத்தும். திருடணுன்ற நமக்கே ஒரு எடுத்துக்காட்ட மாதிரி ஆயிருது இல்லையா. அதனால திருட்டுத்தனமா இருந்தாலும் சரி, பாலியல் குற்றங்களா இருந்தாலும் சரி, அதை தடுப்பதற்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்குன்னா தயவு செஞ்சு இல்லை என்ன பேசுகிறோம், அது கரெக்டாக பேசுகிறோமா, இதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு பேசணுமா இல்லையா? இவராக ஒன்று சொல்லிட்டு இது கரெக்டு, ஆனால் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எதிர்வாதமாக சில பேர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்கிறாரு. இப்போ இவர் என்ன பாயிண்ட்டை முன்வைக்கிறாருன்னா, ஒரு திருடனாக இருக்கட்டும், வெளியே நம்ம நகை போட்டு போனோன்னா அவன் திருடுவான். ஒரு பொண்ணு இருட்டாக இருக்கிற நேரத்தில் வெளியே போச்சுன்னா, இல்லை 8 மணிக்கு மேலே 10 மணிக்கெலாம் வெளியே போச்சுன்னா ஒருத்தன் வந்து அப்யூஸ் பண்ணுவான், ரேப் பண்ணுவான். அதுக்கு காரணம் வந்துட்டு திருடுறவனோ இல்லை வந்துட்டு அபியூஸ் பண்ணுறவனோ கிடையாது. நீ அங்கே போகிறனால தானே வந்துட்டு நகையை போட்டு போகிறனால தானே திருடுறான். ஒரு பொண்ணு அங்கே நைட்டில் போகிறதுனால தானே அங்கே ரேப் நடக்குது. ஸோ வந்துட்டு அவன் மேலே தப்பு இல்லை, நீ போகிறதுனால தான் நடக்குது, நீ நகையை போட்டிருக்கனால தான் நடக்குது. ஸோ நீ என்ன பண்ணணும், நகையை போட்டு வெளியே போகக்கூடாது, அப்புறம் 8 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது. இதை தான் இவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு திருடுறவே திருடிட்டே இருப்பான், திருட்ட நிறுத்த மாட்டீங்க. அபியூஸ் பண்ணுறவன் ரேப் பண்ணுறவன் பண்ணிகிட்டே இருப்பான், அதை நிறுத்த மாட்டீங்க. பெண்கள் வெளியே போகிறனால தான் வந்துட்டு திருட்டு நடக்குது, அப்புறம் வந்துட்டு ரேப் நடக்குது. ஸோ வந்துட்டு 8 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே வெளியே போகாதீங்க, அந்த தப்பு நடக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பு நடக்கிறதுக்கே பாதிக்கப்பட்ட விக்டிம் தான் காரணங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. சரி ஓகே, அப்போ 8 மணிக்கு மேலே வந்துட்டு பசங்க வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுங்க.